ஹிஜாமா என்னும் கப்பிங் பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் முழுமையாக இந்த பதிவை கேளுங்கள். மீண்டும் உங்களுடன் டாக்டர் சதாம். நாங்கள் இந்த ஹிஜாமா பற்றி தெரிய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு பிழையான குறிக்கோளில் இருக்கிற விடயம் சுன்னத் ஹிஜாமா. இவ்வாறு ஒரு போர்வையில் இது அமைஞ்சி இருப்பது தான் முதல் பிரச்சனை. அப்படின்னா என்ன? சுன்னத் ஹிஜாமா இப்படி தான் செய்யணும், அவ்வாறு ஒரு வரையறை இங்கு கிடையாது. சுன்னத் ஹிஜாமா என்று அழைக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரே ஒரு வாசகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் இந்த ஹிஜாமா என்பது சிறந்த ஒரு மருத்துவம், முழுமையான ஒரு மருத்துவம் என்று கூறப்பட்டு இருப்பதனாலேயே அது சுன்னத்தான ஒரு செயலாக அமைகின்றது. ஏனென்றால் முஹம்மது நபி சொல்லிய அனைத்து விடயங்களும் சுன்னத்தான விடயம், வாழ்க்கை வழிமுறை. இதனால் தான் இது சுன்னத் என்ற பெயரை பெற்றுக்கொள்கின்றதே தவிர, சுன்னத்தான ஹிஜாமா என்றால் இவ்வாறு தான், இந்த பாயிண்ட்ஸ் தான் என்பது சொல்லப்படவில்லை. அடுத்தது விடயம் என்னவென்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய சில பாயிண்ட்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அதன் நோக்கமும் ஒவ்வொருவருடைய புரிதலின் அடிப்படையில் வெவ்வேறாக இருக்கலாம். அதன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அது அவருடைய அந்தந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான ஷிஃபாவாக, அதாவது நோய் நிலைக்கான ஷிஃபாவாகத்தான் அவர் அந்த ஹிஜாமாவை மேற்கொண்டு இருக்கின்றார் என்பதற்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அதை சிலவங்க தவறான முறையில் அதன் விளக்கங்களை பெற்றிருக்கலாம், அல்லது தெளிவான விளக்கங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இதனால் நபி செய்த அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் தான் சுன்னத்தான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போகிற ஒரு சாராரும் இருக்கின்றார்கள். இன்னொரு சாரார் நபிகளார் செய்த அந்த சிச்சுவேஷன் நிலையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, நபிகளார் இந்த நேரத்தில் ஹிஜாமா செய்து இருக்கின்றார், ஸோ நீங்களும் செய்யலாம், இவ்வாறு ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் சிறப்பான முறையில் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதற்கான விளக்க உரைகள், இமாம்களின் கருத்துக்களின் அடிப்படையில் சிறந்த முறையில் செய்து கொண்டு செல்லும் எங்கள் மௌலவிமார்கள், இன்னும் அதே மாதிரி வைத்தியர்கள் நிறைய பேர் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், தவறில்லை. ஆனால் இதில் நான் இந்த பதிவு போடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? இது ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தில் வித் ஃபாஸ்டிங் கேன் டூ கப்பிங். இதுதான் இப்போ ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. நோன்போட எனக்கு ஹிஜாமா செய்ய முடியுமா? ஹிஜாமா என்றாலே அதாவது இரத்தத்தை வெளிப்படுத்துதல், பிளட் கிளாட்டிங் மெத்தட். அப்போ இந்த ஃபாஸ்டிங்கில் ஹிஜாமா செய்யலுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தால், உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நான் சொல்வது என்னென்னா, ஃபாஸ்டிங்கில் ஹிஜாமா செய்யலாம், தவறில்லை. நபி சொல்லியிருக்கிறார், நபி செய்திருக்கிறார், ஸோ நாங்களும் செய்யலாம். ஆனால் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் நோன்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு அமல். அந்த அமலையும் தாண்டி நான் ஹிஜாமா செய்வதாக இருந்தால், நான் நோய்வாய்ப்பட்டவனாக இருக்க வேண்டும், அந்த நோய்க்கு எனக்கு ஒரு ஷிஃபாவை நான் அடைய தேவையுடையவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நான் அந்த நோன்புடைய மகத்துவத்தையும் தாண்டி அந்த நோன்புடனேயே நான் ஹிஜாமா செய்து கொள்ளலாம். ஆனால் இதில் தவறான கூற்று என்னவென்று சொன்னால், நாங்கள் அதை தவறாக புரிந்து கொள்வது தான். அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாஸ்டிங்கில், அதாவது நோன்பு இருக்கும்போது நோன்புடன் ஹிஜாமா செய்தார், ஸோ நாங்கள் அனைவரும் நோன்பு நேரத்திலும் ஹிஜாமா செய்யலாம். ஸோ இது தவறான கூற்று, இது கொமனான ஒரு கூற்று, தவறான புரிதல். நோன்புடைய நேரம், நோன்பு என்பது ரமலான் மாதம் என்பது மிக முக்கியமான ஒரு செக்டர். அப்போ அந்த நேரத்தில் நோன்பையும் தாண்டி ஒருவருடைய நோய்க்கான ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிமுறையை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். நோயாளியாக நீங்கள் இருந்தால், அது ரமலானுடைய நோன்புடைய நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஹிஜாமா செய்து கொள்ளலாம். மற்றபடி இப்போ சுன்னத் ஹிஜாமா என்று இந்த 2-3 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொருவரும் செய்யும் அந்த ரிலாக்ஸேஷன் ஹிஜாமா செய்ய முடியாது. ஏனென்றால் அது நோய்க்குரிய ஷிஃபத்துக்குரிய ஹிஜாமாவாக இல்லாததால் அதை நோன்பு நேரத்தில் செய்ய முடியாது. நோன்பு இல்லாத நேரங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம், தவறில்லை. அதேபோல் இதுக்கு நிறைய பேர் முன்வைக்கும் ஒரு ஹதீஸ், சஹீஹ் புகாரியுடைய 1938 நினைக்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாஸ்டிங் நோன்பு உடன் இருக்கும் போதும் இஹ்ராம் தரித்திருந்த நிலையிலும் ஃபாஸ்டிங் வித் இஹ்ராம் ஹிஜாமா செய்து இருக்கிறார்கள். ஸோ ஹிஜாமா செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை என்று முன்வைத்து இதை ப்ரொமோட் செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கும் இதுதான் பதில். இஹ்ராமுடைய நேரத்தில் முடிகளை களைவது, நகம் வெட்டுவது, இது போன்ற சிறிய சிறிய விடயங்கள் கூட தவிர்க்கப்பட வேண்டிய அந்த இஹ்ராமுடைய நிலைமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்தும் ஏன் ஹிஜாமா செய்தார்கள் என்றால், அதனுடைய தப்சீர்களுடைய விளக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த ஹதீஸை பயன்படுத்த வேண்டும், உங்களுடைய ஹிஜாமா செய்வதற்குரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால். ஏனென்று சென்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நிலையில் ஒரு வகையான தலைவலி, அது ஒற்றை தலைவலியாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. தலைவலி
தலைவலியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தாங்க முடியாத ஒரு தலைவலி வரும்போது அதற்குரிய ஷிஃபாவாக அவர் ஹிஜாமா செய்திருக்கின்றால் இது தவறில்லை. அப்போ எது முடி நகம் வெட்ட முடியாத அந்த சிச்சுவேஷனிலும் இரத்தம் வெளியிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் முறையை நபி செய்து இருக்கின்றார் என்றால் அந்த சிச்சுவேஷனிலும் நீங்கள் நோயாளியாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோய்க்குரிய ஷிஃபாவுக்காக நீங்கள் ஹிஜாமா செய்யலாம் என்பது தான் கருத்தே ஒழிய அவர் இஹ்ராமுடன் இருந்தாலும் யார் வேண்டாலும் ஹிஜாமா செய்து கொள்ளலாம் என்பது கருத்தல்ல. இதை நீங்கள் சிறந்த முறையில் விளங்கி அந்த சிறந்த விளக்கத்துடன் இதை முன்னெடுத்து செல்வது தான் மிகச்சிறந்த முறையாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் மார்க்கம் சம்பந்தமாக எங்களுடைய இஸ்லாம் சம்பந்தமாக அல்லது ஒரு சமூகம் சார்ந்ததாக நாங்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது அதனுடைய சிறந்த தெளிவை பெற்று முன்வைக்க வேண்டும் என்பது இந்த பதிவினுடைய வேண்டுகோள். ஸோ நீங்கள் ஹிஜாமா செய்யலாம், தவறில்லை. நோன்பிலும் செய்யலாம், இஹ்ராமுடலும் செய்யலாம், எந்த நேரத்திலும் செய்யலாம். ஆனால் நோன்பு இஹ்ராம் இந்த நிலையில் நீங்கள் ஹிஜாமா செய்யும் போது அதனுடைய சரியான விளக்கம் நீங்கள் நோய்வாய்ப்பட்டவராக இருந்து அந்த நோய்க்குரிய ஷிஃபாவை நீங்கள் தேவையுடையவராக இருந்தால் கட்டாயம் செய்து கொள்வதற்கு நீங்கள் தகுதியுடையவர். அவ்வாறு இல்லாமல் இந்த மாதம் அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ப்ரிவென்டிவ் ஃபேக்டரில் ஹிஜாமா செய்கிறவர்கள் அல்லது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஹிஜாமா செய்தவர்கள் அதாவது பொடிக்கான ஒரு ஆரோக்கிய நிலையை கருதி ஹிஜாமா செய்பவர்கள் இந்த நோன்பு இஹ்ராமுடைய நிலையில் ஹிஜாமா செய்ய முடியாது. அது தவிர்த்து அடுத்த ஏனைய மாதங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஹிஜாமா நபி செய்தது நபியினுடைய ஒவ்வொரு நோய் நிலைமை அடிபட்டதற்காக செய்திருக்கிறார், தலைவலிக்காக செய்திருக்கின்றார். இது மாதிரி ஒவ்வொரு நோய் நிலைமைக்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா சிறந்ததாக செய்து அதை செய்தும் காட்டியிருக்கிறார், சொல்லியும் இருக்கிறார் என்றால் அது ஒரு சிறந்த மருத்துவ முறை என்று வாயாலும் சொல்லி அதை செயல்முறையிலும் செய்து காட்டியிருக்கிறார் என்றால் இது ஒரு சிறந்த மருத்துவமாக நாங்கள் எடுத்து செய்து கொள்வது மிகவும் சிறந்த ஒரு விடயம். என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த மருத்துவ முறை என்று இதை முன்வைக்கின்றார் என்றால் இதை தாண்டி இந்த மருத்துவத்துக்கு இன்னொருவருடைய பரிந்துரை தேவையில்லை. என்றால் முஹம்மது நபி இறைவனின் தூதர், அவரை தாண்டி இந்த மருத்துவத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் தேவையில்லை. இதை நீங்கள் சிறந்த முறையில் செய்து கொண்டு போகலாம். ஆனால் செய்யக்கூடியவர்கள் இதை சரியான முறையில் தெளிவுபடுத்தி செய்து கொள்ளுங்கள். செய்ய விரும்புபவர்களும் இதன் பற்றின சரியான தெளிவோடு செய்து கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார் என்று சுட்டிக்காட்டி இந்த நோன்புடைய காலத்தை வீணடிக்க வேண்டாம். இப்போ நோன்போடு செய்ததாக இருந்தால் நீங்கள் செய்ததுக்குரிய தகுதியுடைய நோயாளிகளாக இருந்தால் நீங்கள் செய்வதற்கு தகுதியானவர். அப்போ இது போன்ற விடயங்களை தெளிவாக எடுத்து ஹிஜாமா சிறந்தது, ஆனால் செய்யும் நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஹிஜாமாவுடைய அடுத்த கட்டம், ஹிஜாமா எந்த நேரத்தில் எந்த மாதத்தில் செய்தால் அது சிறந்தது. அந்த 17, 19, 21 பிறையில் கட்டாயம் செய்ய வேண்டுமா, அல்லது அது காலையில் மாலையில் அல்லது பகல் வேளைகளில் செய்ய வேண்டுமா, யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது, இவ்வாறான விளக்கங்கள் நாங்கள் எதிர்வரும் பதிவுகளில் இதை பற்றி கதைப்போம். இத்துடன் முடிக்கிறேன். இது போன்ற மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பதில்கள் நாங்கள் பதிவிடும் போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.